சாப்பிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்க யார் சார், என்ன பண்றீங்க? இவரை தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஆரம்பிக்கலாங்களா? அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால். என் பேரு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் 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 ஃப்ளைட்ல போறீங்க, ஹைஜாக் பண்றாங்க. நீங்க ராக் வாட்டர் ஒரு மருந்து இருக்கு, ஒரு மாத்திரை சாப்பிட்ட அப்படிங்கனாக்க இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடுங்கு பிடி. அதாவது அவனது மனிதாபிமாற்றமான தன்மை உங்களை பார்த்தவுடன் மறைந்து விடுகிறது. அதனால உங்களை மாத்திரம் ரிலீஸ் பண்ணுவான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இப்ப நாளைக்கே டெல்லி போகணும்னா ட்ரெயின் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்காது. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கார் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க வெயிட்டிங் லிஸ்டா இருந்தாலும் எப்படி உங்களுக்கு பர்த் கிடைக்கும்? செத்தப்பி போட்டு பாடா படுத்துறீங்களா? அரசு அலுவலகத்துல லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்க கார் சாப்பிட்டு போனா போறோம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? இப்ப கிராஸ் நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னா என்கிட்ட அரசு அலுவலகத்துல லஞ்சம் கேட்க மாட்டாங்க. லஞ்சம் கேட்க மாட்டாங்க. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ஹைஜாக்கு லஞ்சம் வாங்காம இருக்கு. இது தவிர வேற என்ன செய்ய முடியும் இந்த மருந்து வழியா? அப்படி கேளு. ஒரு ஊர்ல மழை பெய்யல, ராக் ரோஸ்ங்கிற ஒரு மருந்து அந்த ஊர்ல உள்ளவர்கள் சாப்பிட்டால் அங்க மழை பெய்யும். நீங்க என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த மாத்திரை பார்க்க முடியுமா? இதுதான் அந்த இன்னொன்னு. இது வந்து மொத்தம் 39 மருந்து செட்டு. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நீங்க யார், என்ன பண்றீங்க சார்? சார் என் பேர் குமார் ஸ்ரீ. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. இந்தியன் லவர்ஸ் பார்ட்டி, காதலர் கட்சின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 வருஷமா நடத்திட்டு வருகிறேன். காதலர்களுக்காக ஒரு கட்சி ஏன் ஆரம்பிச்சீங்க? இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கு, எல்லாருக்கும் சங்கம் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. காதலருக்கு மட்டும் ஏன் வந்து இந்த சமுதாயத்துல பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்றது என்னோட சிந்தனையில வந்தது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மலை சித்தர்னு மலை வரவழைச்சிட்டு இருக்கேன் தமிழ்நாடு. மழை வரவழைக்க அப்படியா? உருவாக்கி வர வைக்கிறீங்க. இதே சென்னையில் 2015 நான் தான் வர வச்சேன். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஓ, எப்படி வர வைக்கிறீங்க, எப்படி உருவாக்குறீங்க? நான் அந்த பூமியோட சூட்டை உடம்புல வாங்குறேன், செருப்படியாக நடக்கிறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற ஜூஸ்களை சாப்பிட்றேன். ஜூஸ் சாப்பிட்டு கடல் நீர்லையும் நதி நீர்லையும் குளிச்சு தான் வர வைக்கிறேன். மனிதனா பாஸ் ஆகி மனிதனா நடந்து நான் இயற்கையோட ஐக்கியமாறேன். என்கிட்ட இருந்து புண்ணியத்தை அதை வாங்கிட்டு சரக்கு மலையை கொடுக்குது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க சொல்ற ஜூஸ் எல்லாம் எல்லாருமே சாப்பிடுறோம். உங்ககிட்ட எப்படி வருதுன்னா நான் ஒரு ஜென்மத்தில் வர்மனுடைய மகனா இருந்திருக்கேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்ப மழையை கொண்டு வர நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? நான் கடல்ல போய் குளிச்சு நதியில குளிச்சுட்டு மழை வந்துடும். 4 நாட்கள் உங்களுக்கு மலைக்கு உருவாக்குறேன். சுயர மாத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் அப்படின்னா ஜெயில அடைச்சு போடுங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே, உங்களுடைய கொள்கை என்ன? மதுகுடிப்போருக்கு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும். அப்பப்ப நினைச்சு ரூல்ஸ் மாத்திட்டே இருக்கேன். அதனாலதான் வெள்ளையில ஒண்ணு, கருப்புல ஒண்ணு, மஞ்சள்ல ஒண்ணு செய்து வச்சிருக்கேன். உடைகிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உயிரை பணை வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். நீங்களா யாருடா? ஒதுக்கப்புறமாக எங்களுக்கு உல்லாச நகரம், ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து வசதிகளும் அங்க இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? எங்க உறுப்பினர் சேர டவுசர் மாடல் உள்ளாடைகளை தான் அணியணும். அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது. சோ உள்ளாடை வந்து மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மதுவினால் கணவனை இருந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு 5000 கொடுக்கப்பட வேண்டும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சங்கத்துல? தீவிரமான உறுப்பினர்கள் 3000 பேர் இருக்கிறாங்க. ஓ, எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. ஓகே, நீங்க குடிப்பீங்களா? குடிய நிறுத்தி விட்டேன். உண்மைதான். நீங்க என்ன பண்றீங்க? மண்ணை சாதிக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நான் ஒரு லெஜெண்ட், அது செலிபிரிட்டி. இது வந்துட்டு வேர்ல்டுக்கே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. இப்போ நான் லைவ் பண்ணும்போது நிறைய பெண்கள் ரசிப்பாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே, என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி என்னுடைய விஷயங்களை வந்துட்டு நைட்ல தூங்க விட மாட்டாங்க. பட் இந்த டார்ச்சர்லாம் எப்படி பொறுத்துக்கிறீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஒரு லெஜெண்ட் ஆயிட்டோம், நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி இருக்கோம். சரியா, சிரிக்க கூடாது.
இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பல்லவி பண்ணிவிட்டு அந்த பல்லவியை மட்டும் நான் டியூன் கம்போஸ் பண்ணி பாடும்போது சினிமாவில் வரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீங்க கம்போஸ் பண்ற பல்லவி சினிமால வந்து சினிமாவில் வருது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அது மாதிரி நிறைய சாங் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் அந்த பாடல் பாடி காமிக்கிறேன். இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. அப்போ ஏரிக்கரை ஓரத்தில் போய் மாலை நேரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே, விடு வா. இப்போ டக்குன்னு எனக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. ஒரு மாலை இளம் வெயில் நேரம். அப்புறம் மேல அண்ணாந்து பார்த்தேன், இலையெல்லாம் உதிர்ந்து போயிருந்துச்சு. அழகான இலையுதிர் காலம். சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சார் வடகரி தொடகரியாலும் போலாகுது. என்ன இப்ப வேணா உங்களுக்கு டவுட்டுக்கு ஒரு சாங் எழுதி வச்சிருக்கேன், நீ சாங்லே பாடி காட்டுறேன். என்ன ராகத்துல பாட போறேன்? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு. டவுட் கிளியர் ஆகும். ஓகே, இந்த சாங் இப்ப நீங்க பாட போறது அது படத்துல வந்துரும். ஆனா வராது. ரோஜா 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 ரோஜா. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. உள்ளத்தை அள்ளிதா பாதனை கமலத்தா, உன் இதழ்களில் சுட்டும் தேனை பருகத்தா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. ரோஜா 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 ரோஜா. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். இதெல்லாம் அவங்க சேட்டலைட்ல ஃபாலோ பண்ணி தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்புறீங்க? ஆமா, சேட்டலைட்ல ஃபாலோ பண்ணி தான் எடுத்துருக்காங்க. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். சித்தா டாக்டர் நானு. அதாவது ஏலியன்ஸோட பேசுவேன் சார் நானு. ஏலியன்ஸோட பேசுவீங்களா? ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க? ஏலியன்ஸ் வந்து மனித உருவலையும் இருக்காங்க, அந்த ஒளி ரூபத்திலயும் இருக்காங்க. ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். நான் பார்த்ததுல 2 பேர் பார்த்திருக்கேன். சோ நான் இப்ப டச்ல வச்சிருக்கிறது வந்து ஒளி ரூபமான ஒரு ஏலியன்ஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏலியன் நீங்க பேசுறதுக்கு ஒரு மொழி வேணும்ல, அவங்கள்ட்ட என்ன மொழியில பேசுவீங்க? அவங்க வந்து சமிக்கை தான். அந்த டிவைஸ் உங்கள்ட்ட இப்ப இருக்கா? எங்க இருக்கு, காட்டுங்க. மட்டும் இல்ல சார், கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 108க்கு மேல இருக்கு. இது மாதிரியா? ஆமா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸ் இது நம்ம உலகத்திலேயே கிடைக்க சான்சஸ் கிடையாது. இது அண்டம் கண்டம். இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா? எங்கேயும் வாங்கல, இதெல்லாம் குகையில இருந்து எடுத்துட்டு வந்தது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? இந்த மாதிரியான அரிதான பொருட்கள் கிடைச்சா கவர்மெண்ட் கிட்ட தானே சப்மிட் பண்ணுவாங்க. எல்லாம் டெக்னாலஜி. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பொருள் கிடையாது, இது எனக்கு சேர வேண்டிய பொருள் அப்படின்றது ஒரு பட்டயத்திலே இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க வாங்கல, கொஞ்சம் சரியோ தப்போ தெரியல, உங்களுக்கு நான் சொல்றேன், வெளியில இடி இடிக்குது. அப்படி திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. பதட்டமா இருக்கா? டீ மின்னல் மாத்தா இருக்கு. பட் அவர் 2 தடவை போனாரு வந்தாரு, வெளியில மழையெல்லாம் இடிக்குதுதான். ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா, ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? தெரியல அப்படி. ஓ, அதுக்கேவா? தெய்வமே, என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.